இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு மேய்ப்பனின் சத்தம். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் பல பல சத்தங்களை நாம் கேட்கிறோம். எத்தனை விதமான சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், இது என்னுடைய தாய் தகப்பனின் சத்தம், இது என் பிள்ளையின் சத்தம், இது என்னுடைய வீட்டின் காலிங் பெல் சத்தம், இது என்னுடைய மொபைல் சத்தம் என்று நாம் சரியாக அறிந்து கொள்கிறோம். இதுபோல உலக பிரகாரமான பல சத்தங்களின் மத்தியிலும் இது என் பரம தகப்பனாகிய இயேசுவின் சத்தம் என்று நாம் அறிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது, நம்மை தைரியப்படுத்தக்கூடியது, நம்மை தேற்றக்கூடியது. உங்களுக்கு சமாதானம் என்ற கர்த்தருடைய சத்தம் எல்லா விதத்திலும் நம்மை சமாதானப்படுத்தக்கூடியது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நல்ல மேய்ப்பன். இதே அதிகாரம் 11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று 100 சங்கீதம் 3 நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே தந்து நம்மை மீட்டுக்கொண்ட நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை முதலாவது நாம் அறிந்து கொள்வோம். இயற்கையின் மூலமாகவோ, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் போதோ, வேதத்தை வாசிக்கும் போதோ நாம் இயேசுவின் சத்தத்தை அறிந்து கொள்கிறோம். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் மேய்ப்பனுக்கு பின் செல்கிறது. இயேசுவுக்கு பின் செல்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்கிற 3 ஆசீர்வாதங்களை குறித்து அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது ஆசீர்வாதம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவது கிடையாது. இந்த உலகில் நாம் இயேசுவை பின் செல்லும் போது நாம் இயேசுவோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இந்த கடைசி நாட்களில் நாம் இயேசுவின் 2ஆம் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படி வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது நாம் இயேசுவின் சத்தத்தை அறிந்திருப்போமேயானால், இயேசு மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும்போது தொனிக்கும் எக்கால சத்தத்தையும் நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக, அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. இயேசு நமக்கு கொடுக்கும் நித்திய ஜீவன் நிரந்தரமானது, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடியது. ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 நாம் வாசிக்கிறோம். இயேசுவை அறியும் போதே நம்மில் நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. மூன்றாவதாக, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்ற நித்திய பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நாம் சென்றாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரத்தில்தான் நாம் இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற நம்முடைய அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் கையிலிருந்து ஒருவரும் நம்மை பறித்து கொள்ள முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை.
ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவனாக எங்கள் மத்தியிலே நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக சென்றாலும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தருடைய சத்தத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க, கர்த்தருக்கு பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் எங்களை கர்த்தருடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாதபடிக்கு உங்க பாதுகாப்பின் கையிலே எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற கர்த்தருடைய பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து சமாதானத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.